இது பார்த்திங்கன்னா மணிமுத்தாறு நீர்த்தேக்கம் அப்படின்னு போட்டிருக்கு. ஆனால் ஆக்சுவலாக இது பார்க்கு. இது எப்பயுமே பூட்டி தான் இருக்கும். இதுக்குள்ளே போகிறதுக்கு ரொம்ப பெரிய வழி, ஒரு வழி உண்டு. அது இந்த வழி தான். இதில் கோப்ரோவே போக கஷ்டப்படுது. நாம் போய் பார்ப்போம். போய் பார்ப்போம். போயிடலாமா? செக் பண்ணுவோம். ஒரு வழியாக வந்தாச்சு. ஒரு வழியாக இந்த கேப் வழியாக வந்தாச்சு. இது ஒரு இமாலய சாதனமாக. பார்க்கு ரொம்ப பயங்கரமாக இருக்குது. நேராக ஒரு வழி போகுது. அது ஒர்க்கர்ஸ்க்கு உண்டான வழி போல் இருக்குது. இந்த பக்கம் எல்லாம் வேலி கட்டி வச்சுருக்கு. இங்கே சறுக்கு எல்லாமும் இருக்குது. இதில் போய் பார்ப்போம். இங்கே ஒரு சறுக்கு இருக்குது, சின்ன குழந்தைங்க விளாடுறதுக்கு. ஆனால் சின்ன குழந்தைங்கள தவிர எல்லோரும் இங்கே வந்து விளாடுவாங்க. ஏதோ பாட்டில் பார்த்தீங்களா, கொஞ்சம் பார்த்து வரணும். செருப்பு இல்லாமல் வந்தீங்கன்னா கட்டோடு போக வேண்டியிருக்கும். அதனால் கொஞ்சம் உஷாராக வாங்க, கீழெல்லாம் பார்த்து வாங்க. இது வழியாக தான் ஏறணும். ஏறி போய் இது சின்ன பிள்ளைகளுக்கு தான் இது, இருந்தாலும் நாம் கொஞ்சம் ஏறுவோம். இது ஒரு சறுக்கு. இதெல்லாம் ஒரு சறுக்கா அப்படின்னு கேட்கக்கூடாது. இது ஒரு சறுக்கு. மரங்கள்லாம் பயங்கரமாக தான் இருக்கும். ஆனால் ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி நல்ல மெயின்டெனன்ஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இப்போ எல்லாம் கேட்பாரற்று கிடக்கு. இது ஒரு பார்க். இதை தாண்டி நீங்கள் உள்ளே போகணும்னு நினச்சிங்கன்னா போகலாம். ஆனால் ஒரே முள். அதையெல்லாம் தாண்டி போய் என்ஜாய் பண்ணணும்னு நீங்கள் குறிக்கோளோடு வந்தீங்கன்னா போகலாம். மேக்ஸிமம் யாரும் உள்ளே போகிறது கிடையாது. சில பேச்சுலர்ஸ் போவாங்க, போயிட்டு வருவாங்க. அது அவங்களோட ரிஸ்க்கு. ஆனால் உள்ளே போகிறது அட்வைசபிள் கிடையாது. இப்போ உள்ள நிலைமை அப்படி இருக்குது. சுற்றி டேமை தான் காட்ட வேண்டியிருக்கு. ஏன்னா மெயினான விஷயமே இங்கே அதுதான். ஸோ இதுதான் ஆள் நுழைய முடியாத மணிமுத்தாறு பார்க்.